எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை பத்திரமாய் நடத்துவாராக. எங்களுக்காய் ஜெபிக்கிற, எங்களை தாங்குகிற, எங்களோடு இணைந்திருக்கிறத ஷேர் செய்கிற உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. யாரால்? ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நாம் என்னென்ன காரியங்களை எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் எனக்கு இன்னும் நடக்கவில்லை, ஏன் எனக்கு கைக்கூடி வரவில்லை, நான் இத்தனை நாட்கள் கேட்டு கேட்டு ஏன் எனக்கு தடையாய் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் எதுவும் சுய பிரயாசத்தினால் பெற்றுக்கொள்வதல்ல. நாம் எதை வேண்டிக் கொண்டாலும் அதை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், நன்றாய் படிக்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் அவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதே வசனம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ, நாம் அவருக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை நிச்சயம் அவர் கொடுப்பார். இன்றைக்கு சற்று கவனித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் தரவில்லை என்று சொல்லும் பொழுது 1000 குறைகளை நாம் கர்த்தர் மீது சொல்லுகிறோம். ஆனால் நாம் பிரியமானவைகளை செய்கிறோமா என்று நாம் சற்று நிதானித்து கவனிக்க வேண்டும். அவருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்த்து நீங்களும் நானும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதை நாம் சோதித்து பார்த்து செய்யும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ, எதை கேட்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுப்பார், வாழ வைப்பார், கனப்படுத்துவார், உயர்த்துவார். நீங்கள் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, இயேசு என்கிற நாமத்தினால் நீங்கள் என்னெல்லாம் கேட்கிறீர்களோ அத்தனையும் அவர் கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை கனப்படுத்தி உயர்த்துவீராக. ஆண்டவரை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய தயவுள்ள கரமுடைய பிள்ளைகளை அலங்கரிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும், உயர்த்தட்டும். உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் கர்த்தரின் வெளிச்சமாய் மாற்றி நிலைநிறுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.